வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வரும் ஞாயிற்றுக்கிழமை இந்தியா நியூசிலாந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனல் வரப்போது. யார் ஜெயிக்க போகிறா? இந்தியா ஃபைனலாக ஒரு கோப்பையை வின் பண்ணுமா சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில்? பொறுத்தது தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த டோர்னமெண்ட்லேயே சிறந்த 2 டீம்னால் அது இந்தியா நியூசிலாந்து தான். ஸோ கரெக்டாக வந்து இந்தியா நியூசிலாந்து ஃபைனல் வந்திருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்தியா ஒரு செம்ம டீமாக இருக்குங்க. இந்தியாவை ஜெயிக்கிறது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. பேட்டிங் லைனப் பாருங்கள், கடைசி வரைக்கும் பேட்டிங் லைன். கேஎல் ராகுல் 6th அப்புறம் வராரு. அதுக்கப்புறம் ஜடேஜா. இந்த மாதிரி பேட்டிங் லைனப் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. கோலிலாம் வந்து கொஞ்ச நாள் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்தார், திருப்பியும் பேக் டு த ஃபார்ம் வந்துட்டார். கில்லுலாம் வந்து வேறு லெவல் பேட்டிங் ஃபார்மில் இருக்கார். ஸோ அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போனால், அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி, நம்ம ஊர் பையன் வருண் சக்கரவர்த்தி பயங்கரமாக போடுறாரு. T20 எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ வேர்ல்ட்லேயே பெஸ்ட்டு ஸ்பின்னர்னால் அது வருண் சக்கரவர்த்தி தான். அவங்களால பாலை ரீட் பண்ண கூட முடியல. அதை நல்லா நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆஸ்திரேலியா மேட்செல்லாம் எல்லா மேட்ச்லேயும் பார்த்துருப்பீங்க. நியூசிலாண்டு இதுக்கு முன்னாடி ஆடும்போதெல்லாம் அவங்களால ரீட் பண்ணவே முடியல. ஸோ இந்த ஃபைனல்லையும் வருண் சக்கரவர்த்தி வந்து முக்கியமான ஒரு பிளேயராக இருப்பார்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நியூசிலாந்தும் பார்த்திங்கன்னா செம்ம டீம். எனக்கு தெரிஞ்சு நமக்கு டஃப் கொடுக்கக்கூடிய சில டீமில் வந்து நியூசிலாண்டும் இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் கவனமாக இல்லைன்னா அவனுக்கு என்ன நடக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு ஓவராலாக கண்டிப்பாக இந்தியா ஜெயிச்சிடும், சந்தேகமே இல்லை. அது ஃபஸ்ட் பேட்டிங் இருந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங் இருந்தாலும் சரி. ஸோ நம்ம வந்து கரெக்டாக நம்ம ஸ்ட்ரென்த்துக்கு ஆனாலே போதும். வருண் சக்கரவர்த்தி கரெக்டாக எப்பயும் போல் நல்லா போட்டு விக்கெட் எடுப்பார். குல்தீப் யாதவ் எல்லாம் நல்லா போடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்தியா வந்து கண்டிப்பாக இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வின் பண்ணோம். ஸோ இதுதான் என்னோடய ப்ரெடிக்ஷன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். யார் முக்கியமான பிளேயராக இருப்பா பேட்டிங்லேயும் பவுலிங்லேயும், அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.